வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக், பேசிஸ். செக் பண்ண போகிறோம். டிட்டர்மைன் வெதர் ஆர் நாட் த செட் இஸ் எ பேசிஸ் ஃபார் ஆர் பவர் 3. இங்கே ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. இந்த செட்டுக்குள்ள 3 வெக்டார்ஸ் இருக்குது. இந்த 3 வெக்டார்ஸ் வந்து ஒரு பேசிஸா இந்த ஆர் பவர் 3 ஸ்பேஸ்க்கு. ஓகேங்களா? சரி, 3 வெக்டார் கொடுத்துட்டாங்க. பேர்லாம் கொடுக்கல, நம்மள ஒரு பேர் வச்சுக்க வேண்டியதான், UVW. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 3 ஸ்கேலார்ஸ் வேணும், A, B, C. ஸோ ஒவ்வொரு ஸ்கேலார் கூட இந்த வெக்டரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். A இன்ட்டு U ப்ளஸ் B இன்ட்டு V ப்ளஸ் C இன்ட்டு W ஈக்குவல் டு 0ன்னு போட்டு செக் பண்ண போகிறோம். A எடுத்து எழுதிக்கங்க. இந்த U என்ன இருக்குது? -1 3 1 ப்ளஸ் B இன்ட்டு V என்ன இருக்குது? 2 4 -3 ப்ளஸ் C இன்ட்டு W என்ன இருக்குது? -3 8 2 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாம் கம்பேர் பண்ணுங்கள். -1 2 -3 -1 into A minus A, 2 into B 2B, -3 into C -3C equal to 0. அதுதான் இங்கே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதியிருக்கேன். -A plus 2B minus 3C equal to 0. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் 3 4 8, 3 into A 3A, 4 into B 4B, 8 into C 8C. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 3A plus 4B plus 8C equal to 0. நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் 1 -3 2, 1 into A A, -3 into B -3B, 2 into C 2C. ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். இதான் தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதை மட்டும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 0 ஆக்கணும். இதை பண்ண என்ன பண்ணணும்? 0 ஆக்கணும், ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ முதல்ல இந்த 3யை 0 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா 3, அதாவது ரோ 2ல 3 இருக்கு. 3 ப்ளஸ் 3 இன்ட்டு ரோ 1. ரோ 1 என்ன இருக்கு? -1. இப்போ 0 வந்துச்சா பாருங்க. 3 -3 0 வந்துச்சுன்னா ஏன்? அப்போ ரோ 2 நான் என்ன பண்ண போறேன்? ரோ 2 கூட இந்த ஃபர்ஸ்ட் ரோவை 3ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0 ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ 4க்கு போட்டு பார்ப்போம். 4 பிளஸ் 3 இன்ட்டு ரோ 1 இருக்கு, 2 இருக்கு. 4 பிளஸ் 3 2s are 6, 6 பிளஸ் 4 10. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது 8க்கு போட்டு பார்ப்போம். 8 பிளஸ் 3 இன்ட்டு ரோ 1 இருக்கு, -3. ஸோ 8 -9 வரும், -1. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த இடம் வந்து 0 ஆகணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஆப்ரேஷன் பாருங்க. இப்போ எனக்கு இந்த இடம் 0 ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ரோ 3யும் ரோ 1 ஆட் பண்ணிடலாமா? அதான் இங்கே எழுதிருக்கேன். ரோ 3 என்ன பண்ண போறோம்? ரோ 3 கூட ரோ 1 ஆட் பண்ணி சேஞ்ச் பண்றோம். ஸோ 1 -1 0, -3 + 2 -1, 2 -3 -1. ஓகேங்களா? இப்போ எனக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த இடம் வந்து 0 ஆகணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ரோ 3 எடுத்துக்கிறேன். ரோ 3 இங்க இருக்கு -1 பிளஸ் ரோ 2 1/10 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ ரோ 2 னா இருக்கீங்க 10. ஏன் இப்படி பண்ணி தெரிஞ்சுங்க. இப்போ 10 10 கேன்சல் ஆயிடும், 1 -1 0 ஆயிடும் அடுத்த ஸ்டெப்ல. ஓகேங்களா? அப்போ எனக்கு இந்த இடம் இப்போ 0 ஆயிடுச்சுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் இங்க வந்து 0ன்னு காமிச்சிடலாம். உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் பண்ணி கொண்டு வரலாம். எனக்கு இப்போ இந்த இடம் அடுத்த ஸ்டெப்ல 0ன்னு வந்துடும். நம்ம இதே தான் கால்குலேட் பண்ணோம். இந்த ரோ ஃபுல்லா தானே பண்ணோம். அடுத்து இங்க -1 இருக்கு. ரோ 3ல -1 பிளஸ் 1/10 இன்ட்டு இங்க ஒரு -1 இருக்கு ரோ 2ல. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? -1 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -1 -1/10 என்ன வரும்? -11/10. அதான் எடுத்து நாங்கள் எழுதிருக்கோம் அடுத்த ஸ்டெப்ல. ஸோ பொறுமையாக நீங்கள் போட்டு அந்த ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். -11/10 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்டாப் பண்ணுறோம்? ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெப்லேயே வந்து ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு. இந்த 3 இடமும் 0 வந்துருச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். Since the echelon form of the coefficient matrix has no 0 rows. இப்போ அடுத்து நம்ம செக் பண்ணணும். என்ன செக் பண்ணோம்னா எங்கேயாவது முழுசா 0s வந்துருக்கா பாருங்க ரோஸ்ல. இங்க எல்லாமே 0வா இருக்கா? இல்ல. இங்க எல்லாமே 0வா இருக்கா? இல்ல. இங்க எல்லாமே 0வா இருக்கா? இல்ல. அப்போ எங்கேயுமே வந்து
ஜீரோ ரோஸே இல்லை. ஸோ ஒரு ஜீரோ ரோஸே இல்லைன்னா அது லீனியர் இண்டிபெண்டன்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அந்த வெக்டார்ஸ் கொடுத்துருக்க வெக்டார்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் இருந்ததுனாலே கண்டிப்பா அந்த செட்டு வந்து ஒரு பேசிஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? என்னது ஜீரோ ரோஸ் ஒன்னு கூட இல்லைன்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் முடிவு பண்ணிடலாம். லீனியர் இண்டிபெண்டன்ட் முடிவு பண்ணிட்டாலே அது பேசிஸ்னு முடிவு பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ பேசிஸ்னு முடிவு பண்ணாலே நம்ம டைமென்ஷன் எழுதலாம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் r பவர் 3. இதுல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு? 1 2 3. நான் ஜீரோ ரோஸ் என்னது? அதாவது ஃபுல்லாவே ஜீரோ ரோஸா இருக்கக்கூடாது, ஃபுல்லாவே ஜீரோவா இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஜீரோவா இருக்கா? இல்ல, அப்போ டிக். இது எல்லாமே ஜீரோவா இருக்கா? இல்ல, டிக். இது எல்லாமே ஜீரோவா இருக்கா? இல்ல, டிக். அப்போ நம்மளுக்கு டைமென்ஷன் 3ன்னு ஆன்சர். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.